அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு கிரகங்களே கிடையாது, அது ஒரு நிழல் அப்படிங்கிறது அறிவியலாளர்களும் பகுத்தறிவு சிந்தனையாளர்களாலும் சொல்லப்படுகிறது. உண்மையில் அது ஆமா இல்லையா அப்படின்றால் ஆம். ராகு கேதுக்கள் அப்படின்றது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையாது, அது ஒரு நீழல், பூமி சந்திரனுடைய நீழல். அந்த நீழல் கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யும்? சாயா கிரகங்கள் என்று பெயர். சாயா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு நீழல் என்றுதான் தமிழில் பொருள். அப்ப அந்த நீழல் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா ஆம், கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மரத்தின் அடியில் ஒரு மனிதன் இளைப்பாறினால் அவன் களைப்பு தீரும். அதுவே ஒரு மரத்தின் நிழலின் அடியில் ஒரு செடி இருந்தால் அது சரியான வளர்ச்சியை பெறாது. ஒரே நிழல் ஒருவருக்கு இளைப்பாறுதலும் ஒருவருக்கு வளர்ச்சியின்மையும் தருகிறது. அதுபோல்தான் இந்த ராகு கேதுக்கள் என்ற அந்த நிழல் கிரகங்கள் தான் இருக்கும் இடத்தில் ஒரு சிலருக்கு நல்வாழ்வையும் ஒரு சிலருக்கு பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறார். இப்போது இந்த மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சியாகி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன விஷயங்களை செய்ய போகிறார் என்பதை தான் பார்க்க போகிறோம். இப்ப உங்க ராசியை நம்ம பார்க்க போறோம். கன்னிராசி நேயர்களே வணக்கம். கன்னி மிகச்சிறந்த புத்திசாலித்தனமான ராசி. பெரும்பாலும் கன்னி எப்போதுமே எந்த சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளாது. கன்னி அனைத்திலும் கவனமாக இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சியால் மிகப்பெரிய லாப நன்மைகளை அடையக்கூடிய ராசி எது அப்படின்னா கன்னி ராசின்னு நான் சொல்லுவேன். அதாவது எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. 6இல் ராகு, 12இல் கேது. கெட்ட கிரகங்கள் 6, 8, 10, 11, 12ஆம் இடங்கள் இருப்பது நன்மை செய்யும். இது சித்தருடைய வாக்கு. இப்பைக்கு இந்த கிரக பயிற்சியால கேது உங்க ராசியை விட்டு விலகுறாரு, அது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தரும். கேது உங்களோட ராசிக்குள்ள இருக்கும் பொழுது எல்லா விதத்துலையுமே குழப்பங்களை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கும். பெரிய இருட்டறையிலேருந்து வெளியில விடுதலை ஆகி போன மாதிரி ஒரு உணர்வை இந்த மே மாசம் 12ஆம் தேதி மேல கட்டாயம் நீங்க உணர போறீங்க. இப்ப இது வரைக்கும் உங்க ராசிக்குள்ள கேது உங்களை படாத பாடுதான் படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால அந்த கேதுவால் நன்மை தான் செய்யும், அடையும். இந்த குரு பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு சுமாரானதான்னு வச்சுக்கோங்களேன். 10ல் குரு உட்கார்ந்துருக்குறாங்க கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும். 10ல் குரு பதவி பறிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க வேலையை அடுத்தவங்கள்ட்ட யார்ட்டையுமே ஒப்படைக்காதீங்க. மற்றபடி இந்த ராகு கேதுக்கள் கட்டாயம் நீங்க பயப்பட வேண்டிய விஷயங்களே கிடையாது. 6இல் ராகு இருப்பது வழக்கு வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் செமையான மேன்மை அடைய வைக்கும். உடல் ஆரோக்கியத்துல உங்களுக்கு எந்த குறையுமே வைக்காது இந்த ராகு கேது பயிற்சி. பழைய நோய்களை எல்லாம் களைஞ்சு விடுதலை ஆவீங்க. இப்ப நோய் நொடி தொந்தரவு தொலைகள் செம விடுதலைகளை உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி தரப்போகுது. ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த வழக்குல வெற்றி அடைய போறீங்க. மருத்துவமனையில இருக்க பெற்றோர்களை நீங்க சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வர போறீங்க. அதனால 6ல் ராகு அமர்க்கலமான வெற்றியை உங்களுக்கு தரும். 12இல் கேது படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு குழம்பிட்டு இருந்தவங்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை தரப்போறாங்க. அப்ப இந்த ராகு கேது பயிற்சியால மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அடையக்கூடிய ராசி அப்படின்னா கன்னி ராசி தான். சரி, எல்லாமே சிறப்பா நம்மளை செமையா சிரிக்க வைக்க போறாரா அப்படின்னா சனி பகவான் கண்டக சனி 7ஆம் இடத்துல சனி திருக்கணிதப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப அந்த சனி பகவான் தொல்லைகளை தருவாரா அப்படின்னா இல்ல, நல்ல செலவுகளை செய்தாலும் உங்களுக்கு தொல்லைகளை குறைப்பார். அப்ப வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் இருக்கிறவங்க வீடு கட்டிடுங்க. பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கல்யாண ஏற்பாடுகளை இந்த வையாசி ஆணிலேயே நீங்க செஞ்சிடுங்க. சுப நிகழ்ச்சிகளையும் சுப செலவுகளையும் செய்தால் அந்த கண்டக சனியால் வரக்கூடிய தொல்லைகளையும் நீங்க அசால்ட்டா கடந்து வெளியே வந்துடலாம். அதனால இந்த ராகு கேது பயிற்சியில மிகப்பெரிய ராஜயோகத்தை அடையக்கூடிய ராசியில முதன்மையான ராசி எது அப்படின்னா கன்னி. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதில் நல்ல ராஜயோகத்தை சந்தோஷமா அனுபவிங்க. உங்க ராசியில இருக்கக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரம், கஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போறாரு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுல உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு கட்டாயம் அரசு வேலை கிடைக்கும். தகப்பனார் உடல் ஆரோக்கியம் செமையான மேன்மை அடையும். தகப்பனார் வழி சொத்துல இருக்கக்கூடிய அனைத்து சட்டப்பூர்வமான வழக்கு
சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்களோட ஏற்பட்ட வழக்கு பிணக்கு, அங்காளி பங்காளியால் ஏற்படக்கூடிய பிணக்கு, இந்த எல்லா விஷயங்களுமே இந்த ராகு கேது பயிற்சி செமையா தீர்த்து வைக்க போகுது அப்படின்றது உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு. ஹஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம், விவசாயத்துறை சார்ந்து வேலை செய்யக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிகச்சிறப்பானது சமயம். விவசாயத்தில் இருந்த பூச்சியுடைய தாக்குதல் எல்லாமே கட்டாயம் மட்டுப்படும். உடம்புல அரிப்பு தடிப்பு அலர்ஜி இருந்த ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த அரிப்பு தடிப்பு அலர்ஜி அந்த மாதிரி தொந்தரவு தொழிலிருந்து கட்டாயம் நீங்க விடுதலை அடைய போறீங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்து சுகம் சேரும், மண் பட்டாசிட்ட சம்பந்தமான பிரச்சனை விஷயங்கள் எல்லாமே சரியாகும். அதில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் சிறப்பான ராஜயோக வாழ்க்கையை தான் தரப்போறாங்க. உங்களுடைய சொந்த ஜாதத்தை கட்டாயம் பாருங்க. நல்ல தசை நல்ல புத்திகள் நடந்தா எந்த ஒரு தீய பலம் தீய விஷயங்களையும் உங்களை வந்து நெருங்காது. அசுப தசை அசுப புத்தி, உங்களுக்கு அசுப தசை அப்படிங்கிறது குரு தசை மட்டும்தான். இந்த குரு தசை நடந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மூச்சு சுவாசம் சம்பந்தமான சின்ன சின்ன தொந்தரவு தொழில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் இருக்குது. செவ்வாய் திசை உங்களுக்கு கெட்ட திசை. செவ்வாய் திசையும் குரு திசையும் நடந்தால் பக்கத்தில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய் திசை நடந்தால் முருகனை வழிபாடு பண்ணுங்கள், நல்ல வெற்றியை அடைவீர்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானை வழிபாடு பண்றது, புதன் பெருமாளை வழிபாடு பண்றது மிகச்சிறப்பான பலனை வந்து செய்யும். புதன் வழிபாடு மிகச்சிறப்பு. புதன்கிழமை நாள் பெருமாள் வழிபாடு செய்வது கன்னிராசிக்காரங்களுக்கு மிகச்சிறப்பான வாழ்க்கை விஷயங்களை செய்யும்.